பவரா இருக்குல்ல தர்மன் அப்படின்னும் போது ஒரு பவர் வந்துடுதுல. ரஜினி சாரோடைய படத்துக்கு ஏத்த ஒரு டைட்டில் தான் தர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த படத்துக்கு 4 டேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று கே.எஸ். ரவிக்குமார், அதுக்கப்புறம் சுந்தர் சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி, இப்போ கடைசியாக வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. தர்மன் கீழே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து த டெட்லி டாக்டர்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த ஸ்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து டாக்டரா இந்த படத்தில் நடிக்கிறார். ஜெயச்சந்திரன் ஒரு டாக்டர், 5 ரூபா டாக்டர், நீங்க கேள்வி வடச்சென்னையில ரொம்ப பிரபலம். இன்னும் 5 ரூபா வாங்கிட்டு ஏழை மக்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்தார். அப்படி ஒரு நல்ல ஒரு டாக்டரா இருந்தாரு. அவரை மையப்படுத்தின கதை தான். டோட்டல் கூட்டத்தை வந்து ரஜினி சார் வந்து அவருடைய பேச்சால வந்து கட்டி வச்சிருவாரு. அவ்வளோ ஹியூமரா பேசுவாரு. அவ்வளோ வந்து எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் ரஜினி பேசி நம்ம பார்த்துருக்கோம். முதல் தடவையா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உடைஞ்சிருக்காருன்றது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவே எதிர்பார்த்த ஒரு படம்னு சொல்லலாம் தலைவரோட 173. இன்னைக்கு அதுக்கு எப்படி சொல்றது, பூஜை போடுற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி. பஸ் மாதிரி லாஸ்ட்டாக கரெக்டான பஸ்ஸை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. அதை பற்றி தலைவர் பேசியிருக்காரு இன்னைக்கு ஸ்டேஜில். அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. கொஞ்சம் மன வருத்தப்பட்டுலாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ரஜினி சார் பேசி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துக்குள்ளே வருவோம். தர்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லும் போதே நல்லா பிரமாதமாக இருக்குல்ல, பவராக இருக்குல்ல. தர்மன் அப்படின்னும் போது ஒரு பவர் வந்துடுதுல. ரஜினி சாரோடைய படத்துக்கு ஏற்ற ஒரு டைட்டில் தான் தர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிரும். இன்றைக்கெலாம் சோஷியல் மீடியாவில் வந்து ரஜினி நடிக்கிற 173யோட பேர் வந்து தர்மன் அப்படிங்கிறது இப்போவே வந்து எல்லாருக்கும் பரவிடுச்சு. அந்த பேரும் உண்மையாக நல்லா இருக்குது. ஒரு தர்மன் அப்படிங்கிற பேரில் ஒரு பவர் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ரஜினி சாரோடைய படம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட பிரமாதமாக இருக்கும். ஸோ ரஜினி சாரோட ஆக்ஷன் அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையே கிடையாது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே இன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த படத்துக்கு 4 டேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று கே.எஸ். ரவிக்குமார், அதுக்கப்புறம் சுந்தர் சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி, இப்போ கடைசியாக வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர், ரொம்ப திறமையாக கதை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஓமை கடவுளை வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் நடிச்சிருந்தார். ஆனால் அந்த படம் ரொம்ப பேசப்பட்டது, நல்ல படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராகன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அது மேக்கிங்கு, அது கதை சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை நம்பி வந்து படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா பல யங்ஸ்டர்ஸ் கிட்ட தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்து முதல் தடவையாக வந்து ரஜினி இயக்க போகிறாரு. ஸோ இந்த தர்மன் படம், அந்த தர்மன் படத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது கமலோடைய கடனுக்காண்டி ரஜினி பண்ணி தரார் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். கமல் ரஜினி 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவங்க நட்பை பற்றி மறுபடியும் நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது ஒரு சினிமா துறையில் அந்த ஒரு 2 பேரும் போட்டி நடிகர்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலே கடந்துட்டாங்க. 2 பேருமே மூத்த நடிகர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்குது. அந்த நட்புக்கு தான் ரஜினி வந்து இந்த படத்தை கமலுக்கு பண்ணுறாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி பூஜை போட்டாங்க, நாளையிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. இந்த படம் வந்து தள்ளி போன காலகட்டங்களில் இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டிபேட்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. பட்டிமன்றமே நடந்தது. ஆனால் இது வரும் அப்படிங்கிறது வந்து 2 பேருமே, கமல் ரஜினியும் இன்றைக்கி வந்து ஒன்றா ஒரே மேடையில் உட்காந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து அது இந்த படத்தில் வர அப்டேட்ஸ் எல்லாமே நிச்சயமாக வேறு மாதிரி இருக்க போகுது. ஓகே சார். இந்த படத்தோட போஸ்டர் இப்போ பேசும் பொருளாக இருக்குது சார். யாருமே எடுக்காத சப்ஜெக்ட்டு, யாருமே கையில் எடுக்க பயப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டுன்றது மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறையில் தான் ஏதோ ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சில தகவல்கள்லாம் வருது. அதை பற்றி எதனா ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலாக சொல்லுங்கள் சார். தர்மன் கீழே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து த டெட்லி டாக்டர்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து டாக்டராக இந்த படத்தில் நடிக்கிறார். க்ளவுஸ் போட்டிருக்காரு, டாக்டர் யூஸ் பண்ணுற நைஃப் எல்லாம் கையில் வச்சுருக்காரு. ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. அதாவது ரஜினி வந்து அருவாளை பிடிச்சாலும் நல்லா இருக்குது, பிளேடை பிடிச்சாலும் நல்லா இருக்கும் போல் அந்த அளவுக்கு வந்து சின்ன கத்தியை கையில் வச்சிருக்காரு. ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, இது டாக்டரை பற்றின கதை. ரஜினி ஒரு டாக்டரை நடிக்கிறாரு. ஜெயச்சந்திரன் ஒரு டாக்டர், 5 ரூபா டாக்டர், நீங்கள் கேள்வி வடச்சென்னையில் ரொம்ப பிரபலம். அவர் சமீபத்தில் மறைஞ்சிட்டப்ப கூட பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக போய் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அதாவது இறுதி மரியாதை அவருக்கு வந்து கிடைச்சிது. அதே மாதிரி இவருக்கு முன்னாடி திருவேங்கடம்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவரும் 5 ரூபா டாக்டர் தான். அதாவது இது மருத்துவ சேவை.
அதுதான் ஒரு சேவைங்கிறது வந்து எப்படின்னா 5 ரூபா வாங்கிட்டு ஏழை மக்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்தார். அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்டரா அவர் இருந்தாரு. அவரை மையப்படுத்தின கதை தான் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கும். ரஜினிக்கான படத்துல என்னென்ன இருக்கணுமோ ஒரு ஆக்ஷனு, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், பாட்டு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த 5 ரூபா டாக்டரை மையப்படுத்தி தான் இந்த கதை வருது அப்படிங்கிறது. நீங்க இந்த இன்னொரு டைட்டிலும் போட்டிருந்தாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, தர்மமே வெல்லும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்த கேரக்டர் நிச்சயமா ஒரு புது கேரக்டரா இருக்கும். ஸோ பெரிய பேசப்படுற கேரக்டரா இருக்கும். ஓகே சார். படம், அதில் நடிக்கிற தகவல்கள் எல்லாமே இருந்தாலும், எல்லாத்தையும் தாண்டி தலைவர் இன்னைக்கு மேடையில் பேசின ஒரு ஸ்பீச்சுன்றது ஒரு மாதிரி அவர் குரலில் ஒரு சேட்னஸ்ஸு, ஒரு வருத்தம், அந்த மாதிரி ரஜினி சார் பேசி பார்த்ததே இல்லை சார். அந்த அளவுக்கு ஏதோ மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி எது பேசுனாலும் குத்தமாக இருக்குது. ரஜினி சார் பேசுவாரா, என்ன பேசினாலும் அதுபடியே பேசுகிற, அதை வச்சு டைலாக்ஸ் வர காலம் போய் இன்னைக்கு பேசினாலே குத்தமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மனம் வருந்தி பேசுகிறாரு. அதை எப்படி சார் பார்க்குறது? எப்போவுமே வந்து எப்படின்னா, ஒரு மேடையில வந்து ரஜினி சார் பேசுறாரு அப்படின்னா, அந்த அந்த டோட்டல் கூட்டத்த வந்து ரஜினி சார் வந்து அவருடைய பேச்சால வந்து கட்டி வச்சுருவாரு. அவ்வளோ ஹியூமரா பேசுவாரு. அவ்வளோ வந்து எப்படி சொல்றது, இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை சொல்லுவாரு. அந்த மாரி தான் ரஜினி பேசி நம்ம பார்த்துருக்கோம். முதல் தடவையா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா உடைஞ்சிருக்காருன்றது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவரே சொல்றாரு, "நான் பேசினாலும் குத்தமா போகுது. நான் பேசினேனாலும் பிரச்சனையா வருது. நான் பேசுனா ஒரு மாரி பேசுறாங்க. பேசலைன்னா ஒரு மாரி பேசுறாங்க. ஏன் பேசலன்னு கேட்குறாங்க." ஸோ இது எப்படின்னா, இது ஒரு ஒரு காலகட்டம். இது வந்து ரஜினிகாந்த் வந்து கடந்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு அந்த சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரஜினி வந்து அதனால பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு. ரஜினி வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து ஆமாம் தெரியுது. சார். அவர் சொல்கிற பதில்கள்லேயே தெரியுது. நிச்சயமா உன்னிப்பாக கவனிக்கிறார். உன்னிப்பா கவனிக்கிறார், வேதனைப்படுறார். அதாவது சில விஷயங்கள் அவருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சம்பந்தப்பட்ட மாதிரி கனெக்ட் பண்ணி பேசும்போது அது அவருக்கு ஒரு வேதனையை தருது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மூத்த நடிகர். 50 வருஷமா ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகர். அவர் வந்து உலகளவில் அறியப்பட்ட பிரபலம். உலகளவில் இருக்கிற தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனா இருக்காரு. அவ்வளோ கரிஷ்மாவோட இருக்காரு. அந்த மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நடிகனா அவருடைய மார்க்கெட்டை இன்னைக்கும் தக்க வச்சுக்கிறார். தர்மாங்கிற அந்த டைட்டிலுக்கு அவர் கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தாலே தெரியுது, அவர் என்னைக்குமே வந்து ரஜினியை மிஞ்ச யாராலையுமே முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் ரஜினி. யாருக்கும் தீங்கு நினைத்த ஒரு மனிதர் கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யதார்த்தமான மனிதராக தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. ரொம்ப நேர்மையாகவும் இருந்திருக்காரு. ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு. பழகுறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்திருக்காரு. ஸோ ரஜினின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரஜினி பேசும்போது உண்மையாலுமே ரஜினி ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா, ரஜினி தான் முதல்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் பல பேரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ரஜினி ரசிகர்கள்லாம் நிச்சயமா வந்து வேதனையாக இருந்திருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு க்ளோஸ் ஷாட் வந்து கமலுக்கு கட் பண்ணுறாங்க. இது சொல்லி ரஜினி பேசினாலும் குத்தம், பேசாட்டாலும் குத்தம்னு வேதனையை வெளிப்படுத்தும் போது கமல் அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்க பார்த்தீங்களா அந்த ஷாட்டை? கமலுக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு வேதனை அது முகத்திலே வந்து தெரியுது. ஸோ 2 பேருமே மூத்த நடிகர்கள். யாருமே வந்து அந்த 2 நடிகர்களையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார். இன்னைக்கு வந்து அது கட்டாயம். அவர் வந்து எது பேசினாலும் உண்மையாலுமே சர்ச்சை ஆகுதுங்கிறதுனால அவர் வந்து எதையுமே பேசாம படத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு போயிருக்காரு. ரஜினி பல வருடங்களுக்கு முன்னாடி மேடைக்கு வந்து பேசுறதுக்கே தயங்குவார். அதாவது தயங்குவார்னா பேசுறதுக்கு தெரியாது ரஜினிக்கு. திக்குவார், திணறுவார். 2 வார்த்தை 4 வார்த்தை தொடர்ந்து ரஜினியால் பேச முடியாது. அப்படிப்பட்ட ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுன்னு ரஜினி மைக்கை பிடிச்சிட்டா ஜாலியாக பேசுவார், ஹியூமராக பேசுவார். இருக்கிறவங்களையெல்லாம் சிரிக்க வைப்பார், கிளாப் பண்ண வைப்பார். அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னர். சினிமாவில் மட்டும் இல்லை, மேடை பேச்சில் கட்டுப்படுத்துறதுங்கிறது, கட்டுப்பாட்டுக்குள்ளே ரசிகர்களை கொண்டு வருதுங்கிற ஒரு கலை. அதையும் ரஜினி கற்றுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட கலைஞன் இன்னைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக இருக்குது. ஓகே சார். இறுதி கேள்வியாக இப்போ வந்து இந்த படத்தை கேப்டன் ஆஃப் தி ஷிப்பாக நிறைய பேர் கொண்டு போனாலும் மெயினாக இப்போ கமல் சார் அவர்கள் இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறது? கமல் சாரும் படத்துக்குள்ளே வருவாரா? அந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் எதனா நடக்குமா? இல்லை சொல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மூவி அப்போ உள்ளே வருவாரா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா சார்? சஸ்பென்ஸாக வந்து ஏதாவது ஒரு கேமியோவில் கமல் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து இது முழுக்க முழுக்க ரஜினி படம், அதில் சந்தேகமே கிடையாது. ரஜினிக்கான படம் அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகம் கிடையாது. கமல் இதனுடைய தயாரிப்பாளர். ரஜினி கமல் 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து ரஜினி பேசும்போதே பேசினார். அதாவது அஸ்வத் மாரிமுத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நாங்கள்
அப்படியே விட்டுற மாட்டோம், நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவர் தலையில கட்டிட ஆமா, மாட்டோம். எல்லாத்தையும் அவர் தலையில கட்டிட மாட்டோம் அப்படின்றது. ரஜினியும் இருக்கார், கமலும் இருக்காருன்னும் போது 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமைகள். நிச்சயமா அஸ்வத் மாரிமுத்துக்கு நல்ல வழிகாட்டுதலா பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸா வந்து ஒரு சின்ன வேடத்துல கேமியோன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்றது, நம்ம விக்ரம் படத்துல வந்து சூர்யா வந்தாங்க ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில், அப்படி வந்து ஒரு அதிரிபுதிரியான கதாபாத்திரம் அது தேவைப்பட்டால் நிச்சயமா கமலஹாசன் பண்ணுவாரு, அது உறுதியா நம்ம சொல்லலாம். அப்ப 2 பேரையுமே ஒரே ஸ்க்ரீன்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி ஒரு நிமிஷம் ஒரு ஷாட் வந்தாலும் அது எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா அது வேற மாதிரி இருக்கும். 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. அது வந்து ரெட் ஜெயண்ட் வந்து தயாரிக்க போறாங்க. இந்த படத்துக்கு அடுத்த படம் அந்த படம்னும் போது அது வேற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி கமல் வந்து 2 பேருமே ஈக்குவலா ஸ்கிரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஒரு காட்சியில வந்தாலும் கமல் ரஜினி மறுபடியும் ஒண்ணா வராங்க அப்படின்னும் போது அது 2 ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஜினி கமல் தான் ஒரு காலத்துல பெரிய போட்டியாளர்களா இருந்தாங்க 80கள்ல எல்லாம். ரஜினி படம் ரசிகர்களும் கமல் பட ரசிகர்களும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுவாங்க, அப்படிலாம் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரஜினி கமல் அவங்க என்னைக்குமே நண்பர்கள் தான். அந்த ரசிகர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இளைஞர்கள், இன்னைக்கு வந்து ஒரு முதியவர்கள் நம்ம சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு பக்குவப்பட்ட வயசுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல வரும்போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும், பெரிய விருந்தா இருக்கும். அது நடக்கும். அப்படி ஒரு காட்சியிலேயாவது ரஜினி கமல் ஒண்ணா வரணும். அது பல வருடங்களா வந்து ரசிகர்கள் கனவா இருக்கு. அந்த கனவை வந்து உண்மையாக்கணும் இந்த படத்துல. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து ட்ரெய்லர் வரும், ட்ரீசர் வரும், பாட்டு வரும், எல்லாத்தையும் பற்றி அப்டேட்கள் நிறைய வரும். அன்னைக்கு கண்டிப்பாக பேசுவோம் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.